ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தெரிந்து கொள்ளும் தினம் ஒரு மூலிகை பகுதியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை லெமன் கிராஸ், எலும்பிச்சை புல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெமன் கிராஸ் இலைகளை பயன்படுத்தி நம்ம ஒரு தேநீராக தயார் பண்ணி ரெகுலராக நம்ம குடிக்கும்போது உடல் எடையை குறைக்கும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு சிறந்த மூலிகை. உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியேற்றும். ரத்த அழுத்தத்தை குறைச்சி கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும். அதனால இதயம் தொடர்பான நோய்களையும் கட்டுப்படுத்தும். பொதுவாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மலச்சிக்கல். அந்த மலச்சிக்கலையும் சரி செய்யும். குடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவு எல்லாத்தையும் வெளியேற்றும். இந்த செடியை நம்ம வீட்டில் வளர்க்கும் போது கொசுக்களையும் கட்டுப்படுத்தும். ஏன்னா நம்ம இதை தொடும்போதே இதுல இருந்து ஒரு நல்ல வாசம் வரும். அது கொசுக்களுக்கு பிடிக்காத, அதனால கொசுக்களையும் கட்டுப்படுத்தும். இதுல இருந்து எடுக்கப்படுற எசென்சியல் ஆயில் நிறைய பொருட்கள்ல பயன்படுத்தப்படுது. ஏன்னா இதுல இருந்து வரக்கூடிய வாசம் அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு மாதிரி புத்துணர்ச்சியை தரக்கூடியது. எந்த ஒரு மூலிகையை பயன்படுத்தும் போதும் அதோட அளவையும் எப்படி பயன்படுத்தணுங்கிற முறையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பயன்படுத்தணும். எல்லார் வீட்லேயும் அவசியம் இருக்க வேண்டிய மூலிகை இல்லை, இந்த லெமன் கிராஸும் ஒன்று. இது உங்களுக்கு பரவாயில்ல எல்லா நர்சரிகள்லையுமே கிடைக்கிது. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் வீட்லயாவது இருந்தா இந்த மாதிரி பாருங்க, இது மாதிரி ஒரு புல்லை நீங்க எடுத்து வந்து வச்சீங்கன்னா கூட போதும். இந்த மாதிரி பரவாயில்ல பெருசா வளரும். நான் அந்த மாதிரி தான் நடவு பண்ணேன். நான் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு 2-3 புல்லு தான் இருந்தது. பாத்தீங்கன்னா எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்கு பாருங்க. இதுல இருந்து நம்ம அப்பப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய கிளைகள் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம பிடுங்கி வேற இடத்துல நடவு பண்ணிக்கலாம். இதுக்கான மண்கலவன்னு பாத்தீங்கன்னா நீங்க சாதாரணமா காய்கறி செடிக்கு பயன்படுத்த அதே மண்கலவையே போதும். நீங்க நிலத்துல நடவு பண்றதுன்னா டைரக்டா நீங்க நிலத்துல அப்படியே நடவு பண்ணலாம். தொட்டிகள்ல வளர்க்க போறீங்கன்னா 2 பங்கு தோட்ட மண்ணுக்கு 1 பங்கு சாண எரு கலந்து தயார் பண்ணி இந்த செடியை நடவு பண்ணுங்க. இதுக்கு பெருசா எந்த நோய் தாக்கமும் வராது. நீங்க வச்சு விட்டீங்கனாலே போதும், ரொம்ப சூப்பரா வளரும். ஒருவேளை உங்களுக்கு கண்டிப்பா இது நர்சரியில கிடைச்சா வாங்கி நீங்களும் வளர்த்து இதை பயன்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு பதிவுல இன்னொரு மூலிகையோட பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.